நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ருத்ராட்சம் அணியறதுனால என்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ருத்ராட்சத்தை அணியறதுனால பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றின ஒரு விரிவான தகவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அறிவியல் சார்ந்த உண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மகத்தான மூலிகையாக இதை பார்க்கப்படுது. இது நம்ம உடலோடு ஒட்டி இருக்கிற கிருமிகளை அழித்து சர்க்கரை நோய், புற்றுநோய் கூட வரவிடாமல் தடுக்குது. உடலுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதோடு இல்லாமல் உள்ளத்திற்கான மன தைரியத்தை கொடுக்க வல்லது. நம்ம எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் அது வெற்றி அடையுமா இல்லையா அப்படின்றத நமக்கு இந்த ருத்ராட்சமே நம்ம மனசுக்கு தெரிவிச்சிடும். யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா இதை கண்டிப்பாக எல்லாருமே போடலாம். குழந்தைங்க போடுறதுனால அவங்களோட கல்வியில் ரொம்பவே முன்னேற்றம் காண முடியும். படிப்புக்கு தேவையான மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தியை தர வல்லது. ஆண்கள் மற்றும் பெண்கள் யாராக இருந்தாலும் இதை போட்டுக்கலாம். இதை அணிவதன் மூலமாக மன தூய்மை கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கான ஒரு தெளிவும் ஆற்றலும் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். எப்படி போடுறது, இது யாராவது போட்டு விடணுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் குருவாக யாரை மதிக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட இதை கருப்பு நிற கயிறில் கோர்த்து அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி நீங்களே கூட போட்டுக்கலாம். டெய்லி நம்ம ருத்ராட்சத்தை அணிஞ்சு குளிக்கிறதுனால அது மேலே பட்டு நம்ம மேலே படுற தண்ணி கங்கை நீரில் நம்ம குளித்ததுக்கு சமமாக கருதப்படுது. இதை நான் கழட்டி வச்சுட்டு மறுபடியும் போட்டுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இதை நைட் நேரத்தில் நீங்கள் கழட்டி வச்சிடலாம். காலையில் குளிச்சுட்டு மறுபடியும் இறைவர் கடவுளை கும்பிடும்போது நீங்கள் போட்டுட்டு மற்ற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ருத்ராட்சத்தை கலற்றினாலும் அதை மீண்டும் அணிய எல்லா நன்மைகளும் வந்து சேரும். நம் பாவங்கள் பறந்தோடும். அதே மாதிரி எந்தெந்த கயிறில் ருத்ராட்சத்தை அணியலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவப்பு நிற கயிறில் கோத்து கட்டிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சக்தி பெருகும், பாதுகாப்பு, தைரியம் கிடைக்கும், தீய சக்தியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். முக்கியமாக செவ்வாய் தோஷம், ராகு கேதுவோட பாதிப்பு குறையும். கருப்பு நூல் திருஷ்டி கழியும், தடைகள் அகலும், கண் திருஷ்டி பாதிப்பு குறையும். சனி ராகு தோஷங்களுக்கு இதை மாதிரி கருப்பு கயிறில் கட்டி போடுறது நல்லது. வெள்ளை நூல் மன அமைதி, ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும். தியானம் பண்ணுறது பலிக்கும், கவனம் அதிகரிக்கும். மஞ்சள் நூல் ஞானம், குரு அருள் கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றம், ஞான வளர்ச்சி, குரு தோஷம் நிவாரணம். அதே மாதிரி நல்ல முடிவுகள் எடுக்க உதவும். பச்சை நூல் ஆரோக்கியம், செல்வம், தொழில் ஆகியவை பெருகும், உடல் நலம் சீராகும், பண வரவு அதிகரிக்கும். முக்கியமாக புதனோட தோஷம் நீங்கும். ருத்ராட்சம் அப்படின்றது சிவ சின்னங்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுறது. அதனால் இது ஒருத்தரும் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த நூலில் அதை கோத்து அணியணுமோ அணிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானோட அருள் பூரணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.